அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? அப்படி வச்சிருக்கிற இன்வெர்டரில் நீங்கள் நார்மல் வாட்டர் நீங்கள் ஊற்றக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும். ஏன் ஊற்றக்கூடாது? இன்னொன்று, டிஸ்டில்ட் வாட்டர் நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து ஊற்றுவீங்க. அதாவது எப்பெல்லாம் அந்த எலக்ட்ரோலைட் லெவல் வந்து கம்மியாகுதோ அப்போ டிஸ்டில்ட் வாட்டர் ஊற்றுவீங்க. அப்படி ஊற்றுற டிஸ்டில்ட் வாட்டர் கரெக்டான டிஸ்டில்ட் வாட்டரா, அதாவது குட் டிஸ்டில்ட் வாட்டரா அப்படின்றத வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங், ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் கட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. மேபி நகரப்புற பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதோடைய தாக்கங்கள் வந்து தெரியறது இல்லை. ஏன்னா வந்து தொழிற்சாலைகளும் சரி, மற்ற முக்கியமான மிகப்பெரிய கம்பெனிகளும் இருக்கிறதால அந்த இடத்துல பவர் கட்டை வந்து கட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் கிராமப்புற பகுதிகளெலாம் போனீங்கன்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஷட் டவுன், 2 hour ஷட் டவுன் அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருக்குது. காரணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த பிரச்சனையால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? ரெண்டாவது, ஸோ இந்த மாதிரி வந்து விஷயத்துலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சரி, நகர்ப்புறங்களும் சரி கிராமப்புறங்களும் சரி எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்வெர்டர் வந்து அவங்க இதுக்கு 1 hour பேக்கப் வேணுமா, 2 hour பேக்கப் வேணுமா, 5 hour பேக்கப் வேணும், என்ன வேணுமோ அவங்களுக்கு அதுக்கு இந்த மாதிரி காஸ்டிங் அதிகமாக இருக்கிறவங்க, மணி அதிகமாக இருக்கிறவங்க அதிகமான இருக்கிற கெப்பாசிட்டி வாங்கிக்கிறாங்க, கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக இருக்கிற கெப்பாசிட்டி வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்படி வாங்குற நம்ம இன்வெர்டர், ஓகே, ஒரு 30,000 40,000 கொடுத்து வாங்குற இன்வெர்டருக்கு ப்ராப்பரான ஒரு 20 ரூபா புறா கொடுத்து ஊற்றுற அந்த டிஸ்டில்ட் வாட்டர் ப்ராப்பராக இருக்கா, இல்லை கரெக்டான டிஸ்டில்ட் வாட்டர் தான் நம்ம ஊற்ற போகிறோமா அப்படின்றது வந்து யாருமே வந்து பார்க்காம ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றுறதால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து டிஸ்டில்ட் வாட்டர் நீங்கள் ஊற்றுறீங்களே, அந்த டிஸ்டில்ட் வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிபிஎம்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லி சொல்லுவாங்க. அதோடைய பிபிஎம் வந்து 5 ppm தான் இருக்கணும். அதாவது இந்த 5 ppm தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிடிஎஸ் மீட்டர் வாங்கணும். ஸோ டிடிஎஸ் மீட்டர், அதாவது ஒரு ஹேண்ட்ஹெல்ட் மீட்டர் தான் அது, சரிங்களா? போர்ட்டபிள் டிடிஎஸ் மீட்டர் மிஞ்சி போனால் ஒரு 300 400 தான் வரும். அதை வச்சு அந்த டிடிஎஸ் மீட்டரை வச்சு நீங்கள் எந்த ஒரு டிஸ்டில்ட் வாட்டர் வாங்கினாலும் சரி அதை எடுத்து நீங்கள் வந்து டிப் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிபிஎம் பார்ட்ஸ் பர் மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ppmக்கு கீழே தான் இருக்கணும். 5 ppm ஆர் 5 ppm கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா இட் இஸ் நாட் ரெக்கமெண்டபிள் டு யூஸ் இன் டு தி என்னது உங்களுடைய பேட்டரிஸ், கரெக்டுங்களா? ஸோ எப்பெல்லாம் ஒரு பேட்டரினா ஆனோட் கேத்தோட் எலக்ட்ரோலைட் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த எலக்ட்ரோலைட் லெவலில், அந்த எலக்ட்ரோலைட்டில் வாட்டர் ப்ளஸ் சல்ஃபூரிக் ஆசிட் இல்லை வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன பேட்டரி காம்பினேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? அப்படி இருக்கிற அந்த ஆசிட் எலக்ட்ரோலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு த ஹீட்டிங் அண்ட் அதோடைய ஆப்ரேஷனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட லெவல் வந்து கம்மியாகுது. அந்த லெவல் கம்மியாகும் போது தான் நம்ம வந்து வாட்டர் வந்து போர் பண்ணுற ஒரு நிலைமைக்கு நம்ம வரோம். அப்படி போர் பண்ணுற வாட்டரோட டிஸ்டில்ட் வாட்டர் 5 ppmக்கு மேலே இருக்கக்கூடாது, சரிங்களா? 5 ppmக்கு மேலே இருக்கிற வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட் சைட் ஷாப் பண்ண போய் ஒரு டைம் வாங்கினேன், சரிங்களா? வாங்கும்போது அதோட பிபிஎம் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நான் என்னுடைய வீட்டில் இன்வெர்டர் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் வாங்கிட்டு போனேன். அப்படி வாங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ppm அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ppm வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நோட்டீஸ் பண்ணேன், சரிங்களா? டிடிஎஸ் மீட்டர் வந்து பையன் வச்சுருந்தேன், என்னுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ஸ்ட்ராங், ஸோ தன் மீ. ஸோ அவர் வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து அங்கே பார்க்கும்போது 25 to 35 ppm வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரை வந்து பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து நார்மல் வாட்டர்னு தெரியாமலே நம்மளும் வாங்கி அதை போர் பண்ணி ஊற்றிடுவோம் அதில், சரிங்களா? ஊற்றுறதால உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி நீங்கள் ஹை பிபிஎம் இருக்கிற ஒரு ஹை டிடிஎஸ் இருக்கிற வாட்டரை நீங்கள் வந்து அதான் பிபிஎம் இருக்கிற வாட்டரை வந்து ஹை டிடிஎஸ் வாட்டர் இருக்கிறத நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியோடைய அந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது, தெரியுங்களா? அந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்புறம் நீங்கள் அதையே வந்து லாங் பீரியடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பவர் ஃபெயிலியர் வரும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும் 10 minutes பேக்கப் வரும், 20 minutes பேக்கப் வரும்ன்றது 5 minutes பேக்கப்பில் டக்குன்னு வந்து உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியே வந்து பேக்கப் நீங்கள் பேட்டரி முடிக்க போகாது, கரெக்டுங்களா? ஸோ அப்படியே போயிட்டு டோட்டலாக டெட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்டில் வாட்டர் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா
அதை வந்து ஒரு டிடிஎஸ் மீட்டரை வாங்கி அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஊற்றுங்க. டிடிஎஸ் மீட்டர் வந்து நாட் ஓன்லி ஃபார் உங்களுடைய இதுக்கு மட்டும் நான் சொல்லலை, டிஸ்டில் வாட்டர் கரெக்டாக இருக்காதுன்றதுக்கு மட்டும் சொல்லலை. ஈவன் நீங்கள் குடிக்கிற வாட்டரை கூட வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்குது, சரிங்களா? அந்த லெவலை தாண்டி நம்ம அதிகமாக வந்து அந்த இதை வந்து நம்ம குடிக்கவும் கூடாது. ஓகே, ஸோ அதுக்கும் வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ட்ரிங்கிங் வாட்டரில் ஆஸ் பர் ஒரு நாலேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் படி எவ்வளோ இருக்கணுன்றதை சொல்கிறாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக டிடிஎஸ் கரெக்டாக லிமிட் ஆகிடுச்சு அந்த வாட்டர் நான் குடிக்கலாம்னு சொல்ல, டிடிஎஸும் இஸ் த ஒன் ஆஃப் த பராமீட்டர், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவிடுறேன், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு முடிஞ்சிச்சு டிஸ்டில் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா என்ன லெவல் பிபிஎம் இருக்கணும், ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஓகே. இப்போ நார்மல் டேப் வாட்டர் இல்லை நார்மல் போர் வாட்டர் இல்லைனா வந்து வேறு ஒரு ஆர்ஓ வாட்டர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் சால்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினரல்ஸ் இதெல்லாம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சால்ட் அண்ட் மினரல்ஸ் இருக்கிற வாட்டர் நீங்கள் உள்ளே நீங்கள் போர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோடைய பேட்டரியோடைய அந்த அந்த ஆனோட் கேத்தோடு எல்லாம் இருக்குது தெரியுங்களா, அதோட பிளேட்ஸ்லாம் இருக்கும் தெரியுங்களா. ஸோ அந்த பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதில் போயிட்டு எல்லாமே வந்து ஒரு ஸ்கேலிங் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது நாளடைவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் அண்டு ஆர்ஓ வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்து நீங்கள் வேறு இதுவுமே வந்து நீங்கள் வந்து அந்த பேட்டரியில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ இந்த வீடியோலேருந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். இதை பற்றி நான் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்